தங்கலான் ரிலீஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்தேன், கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன். ஆனால் ஐயோ, நம்ம ட்ரெய்லர் பார்த்த போதே நான் நினச்சேங்க, இது வந்து கொஞ்சம் டேஞ்சராக போயினுக்குது. இது என்னடா அங்கே புத்தர் சிலைலாம் தெரியுது. இவர் ரஞ்சித்துக்கு வந்து ஏதோ ஆகிட்டுக்குது. அரசியலில் வரணுன்ற ஆசையா, இல்லை அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி அவர் வந்து குழம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு தோணுது. பார்ப்பனர்களை இப்படியெல்லாம் காட்டணுமா? ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. ஓகே, நம்ம அதை நிறைய படங்களில் பார்த்துட்டோம். அதையே வந்து திரும்பி திரும்பி ஜவு முட்டாய் மாதிரி போட்டு இழுத்தா அது பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்குல்ல. டே என்னடா இது, திரும்பி திரும்பி இந்த கதையாடா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. விக்ரமுடைய ஆக்ஷன், மாளவிகா மோகன் ஒரு இமேஜினரி கேரக்டர். இப்போ நான் இதை சொல்லிட்டேன்னா உடனே ஸ்பாய்லர் ஆகிப்போச்சுன்றவாங்க. ஐயோ, நான் அதெல்லாம் சொல்லுங்க. விக்ரம் இமேஜினரி கேரக்டர் ஆகிப்போது நம்மளுடைய லக்கு. விக்ரம் வந்து ரொம்ப வேலை செய்திருக்காரு படத்துக்காக. இந்த படத்துலேயே வேலை செய்தது 2-3 பேர் தான் நினைக்கிறேன் என்னுடைய ஒப்பீனியனில். ஒன்று விக்ரம், இன்னொன்று ஜிவி பிரகாஷ் பயங்கரமாக மியூசிக் போட்டிருக்காரு. பாட்டெல்லாம் நல்லா சிங்காக இருக்குது. கேமரா ஒர்க்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். அவனுங்களை வந்து இந்த ஆறு தெரியுது, இல்லை இந்த பாம்பு தெரியுது, இந்த பாம்பை விட்டு கடிக்க வச்சிடணும். என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க விஎஃப்எக்ஸ்? ஏடா 2024 இருக்கிறான். அவன் மொபைலில் வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு எடுத்துகிட்டு எதோ பண்ணுறானுங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய படம் 150 கோடி, இன்னும் 200 கோடின்ட்டு. ஐயோ, அந்த சிறுத்தையா கருப்பாக ஏதோ ஒரு மிருகம் ஒன்று வந்தது. அது புலியா, ஜாகுவாரா, சிறுத்தையா, கரும்புலியா, செம்புலியா, என்னானே தெரியல. அது அப்படியே ஆடி ஆடி என்னமோ ஃபேஷன் ஷோவில் வர மாதிரி வருது. அப்படின்னு வருது. அதனுடைய காலெல்லாம் வந்து ஏதோ பல்லி இப்படிய மூமெண்ட்டையும் இதையும் சிங்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தது எனக்கு படத்தில் பார்க்கும்போது. அதே மாதிரி அந்த பாம்பு என்னங்க கத்தெல்லாம் செய்யுது. இதை ஆக்டர்ஸ் தான் கத்துறாங்க. இதை மாளவிகா கத்துறாங்க பாருங்க, விக்ரம் கத்துறாரு அப்படின்ட்டு. அதுதான் இப்போ ட்ரெண்ட் ஆகி போச்சே. யார் இதுனாலும் ஆக்டரு வந்து வில்லனாக இருந்தாலும் கத்தணும், ஹீரோவாக இருந்தாலும் கத்தணும், ஹீரோயினாக இருந்தாலும் கத்தணும், காமெடியனாக இருந்தாலும் கத்தணும். இந்த படத்தில் என்னடானா ஒரு ஸ்டெப்பு மேலே போய் பாம்பு கூட கத்துதுங்க. பாம்பு அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு எனக்கு. டே, எங்கேருந்துடா இந்த சவுண்டெல்லாம் வர வைக்கிறீங்க? பாம்புடைய கழுத்தை திரும்பி போடுறவர், அது கழுத்தா உடம்பா, அது தொண்டையில் மாட்டிக்கிச்சா பாம்புக்கு? எனக்கு படத்தை பார்த்து எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் சிரிப்பு வந்தது. ஏன்னா இவ்வளோ பணம் போட்டு ஒரு படம் எடுத்துருக்கிறீங்க, அவருக்கு ஒரு நேஷ்னல் அவார்டு கிடச்சாலும் கிடைக்கும்னு வைங்க அடுத்த வருஷம். அதெல்லாம் வந்து வேறு கதை. ஆனால் இப்படி வந்து விஎஃப்எக்ஸ்லேயும் இதுலேயும் சொதப்புறதுன்றதுப்பா இவங்கள பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது. இந்த ரவுக்கா போடுற சீனு, இந்த அம்மா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, பார்வதி. அந்த சீனில் வந்து அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன், அது போட்ட உடனே அந்த சந்தோஷம் அப்படின்றதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. படம் வந்து ரஞ்சித்னாலேயே இந்த படம் வந்து குழம்பி அப்படியே விதும்பி சொதும்பி என்னத்த சொல்கிறது, இப்படியெல்லாம் வாடா பண்ணுவீங்க. ஏடா ஐயோ, அவர் வந்து ஏதோ ஒரு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கிறார் தலைவர். எங்கேருந்து எங்கே கொண்டு போய் தங்கம் எடுக்க போகிறோம். சரி, இங்கிலீஷ்காரன் வரான், அவன் எடுக்க வைக்கிறான். இதை நோக்கி படம் போகுதா, இல்லை ஜாதி பிரச்சனையை நோக்கி படம் போகுதா, இல்லை மிராஸ்தார் பண்ணுற கொடுமைகளை நோக்கி போகுதா, இல்லை பெருமாளை கும்பிடுறவன் சிவனை கும்பிடுறவன் அதை நோக்கி படம் போகுதா? ஐயோ கடவுளே பா. இப்படி வந்து அதாவது ஆர்ட் ஃபிலிமெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள். ஆர்ட் ஃபிலிம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே கேமரா வச்சுட்டு அப்படியே அவங்கவுங்க வந்து ஒரு சைடில் அப்படியே நடிச்சிட்டு அப்படியே போயினே இருப்பாங்க. கேமரா வந்து அவ்வளோ மூவே ஆகாது. ஒரே ஷாட்டில் சிங்கிள் ஷாட்டு அப்படியே வந்து லெங்க்த்தியாக இருக்கும் ஒரு ஷாட்டு. அதெல்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து அந்த மாதிரியும் கிடையாது, புது சினிமா மாதிரியும் கிடையாது. அதில் வந்து விஎஃப்எக்ஸு பண்ணோன்ற பேரில் ஏதோ பண்ணி வச்சு இந்த நடிகர்கள்லாம் இல்லைன்னா இந்த படம் அவ்வளோதான். இப்போ இதோட வந்து ரஞ்சித் வந்து ஃபீல்ட்லேருந்தே அவுட் ஆகிட்டுருப்பார். மெட்ராஸு இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்த ஆள். அதுதான் ஒன்றா இவர் வந்து அந்த ஹை கிளாஸுக்கும் நம்ம சாதாரண மக்களுக்கும் இடையில மாட்டிக்கிறாங்க. ஹை கிளாஸுன்றது இப்போ கரண் ஜோஹர், இல்லை இவன் ஷாருக் கான், ரஜினி, கமல், இந்த மாதிரி ஆளுங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய திங்கிங்கும் இந்த சாதாரண மக்களுக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்குது. சாதாரண நம்ம வந்து இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னா செக் இந்த மழையில் மாட்டினவன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த ஹை கிளாஸுன்றவங்க பாருங்கள், மழை பெய்த உடனே அப்படியே வா இட்ஸ் ரெய்னிங் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவங்க 2 பேருடைய அந்த பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த பார்வையில் வர படங்கள் இதான் அந்த 3 மாதிரி படம் பார்த்துருக்கீங்கல்ல. ரஜினிகாந்துடைய மகள் எடுத்த படம், அந்த படம் வந்து புஷ்ஷுன்னு போச்சு. அந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லைன்னா அந்த படம் யாருக்குமே தெரிஞ்சே இருக்காது. ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கும், அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி இந்த படம் அந்த தங்கலான் இவ்வளோ நல்ல ஒரு கதை, இவ்வளோ நல்ல ஒரு கன்செப்ட் கிடச்சி அதை வந்து இப்படி நாஸ்தி பண்ணி வச்சுக்கிறாரு ரஞ்சித்து அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது.
என்னங்க பண்ணி வச்சுக்கிறீங்க? ஐயையோ! ஒரே சவுண்டு, ஒரே கத்தி கூச்சல் போட்டு ஈ ஊன்ட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த கன்செப்டையே பிடிச்சிக்கின்னு, அந்த கன்செப்டையாவது ஒழுங்காக பிடிச்சி ஜெய் பீமில் எடுத்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து கொஞ்சம் கூஸ் பம் மூமெண்ட்ஸு கொடுப்பாங்கன்னு பார்த்தா, இது வந்து ஐயையோ! இப்போ வந்து ஜெய் பீம் படமே இப்போ இன்னொரு ஜெய் பீம் படம் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி கதை போலீஸு அட்ராசிட்டி இல்லை வக்கீல் அது இதுன்னு சொன்னால் எந்த ப்ரொடியூசருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஓடாதுப்பா, ஒரு தடவை எடுத்துட்டாங்க அவ்வளோதான் அப்படின்வாங்க. இப்போ இந்த தங்கலான் மாதிரி கதை இப்போ கேஜிஎஃப் அவ்வளோ நல்லா ஓடிச்சு. அது வந்து மாடர்ன் எரா கோல்டு விஷயம் அது ஓடிச்சு. இப்போ வந்து இது ஒரு ஹிஸ்டாரிக் படம் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு கற்பனை கதை தான், இந்த மாதிரிலாம் நடக்கலை. ஆனால் அதுக்குள்ளே வந்து இவர் இந்த 3-4 விஷயத்தை போட்டு குழப்பியிருக்காரு பாருங்க, அதுதான் பிரச்சனையாக போச்சு. ஒன்று கோல்டு, இப்போ வந்து ஹாரி பாட்டர் ஓடலையா, ஹாரி பாட்டர் ஒரு கற்பனை தான். அது மாதிரி இதில் வந்து அந்த கேரக்டர் வருது, இவங்க கோல்டு எடுக்க போகிறாங்க, இவங்களுக்கு ஆகிற பிரச்சனைங்க அதோடு விட்டுருக்கலாம். அதுக்கு நடுவில் பார்ப்பனர் பிரச்சனை, அதுக்கு நடுவில் ஜாதி பிரச்சனை, அதுக்கு நடுவில் இது அந்த ரவுக்க சீன் மட்டும் அந்த நடிப்புனால் அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பாக்கி வந்து படத்தை குழப்பி ஒரு மாதிரி நாஸ்தி பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். படம் ஆனால் இவர் விக்ரமுடைய ஆக்டிங்காக, பசுபதியோடைய ஆக்டிங், இவங்க 2 பேருடைய ஆக்டிங்காக வந்து ஏதாவது அவார்டெல்லாம் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கூட அடுத்த வருஷம் கிடைச்சாலும் கிடைக்கலாம், சொல்ல முடியாது. ஆனாலும் ரஞ்சித்துக்கு ஏதோ ப்ராப்ளம் தான் ஆகிட்டுக்குது. அவர் வந்து இதிலேருந்து ரிக்கவர் ஆகி வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு டைரக்டர் அவர். அவருடைய பழைய படங்கள் மெட்ராஸு, அட்டகத்தி மாதிரி அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது ஐயோ பா சாமி அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன் இந்த மாதிரி குழம்பிட்டாருன்னு தான் வந்து எனக்கு புரியல. அது உங்களுக்கும் புரியாதுன்னு நினைக்கிறேன்.